ஓமன் துறைமுகத்தில் தேக்கமடைந்துள்ள 2 கோடி நாமக்கல் முட்டைகளை விற்பனைக்கு அனுப்ப நடுவண் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளில் உள்நாட்டு தேவை போக நாள்தோறும் 50 முதல் 52 கிராம் எடையுள்ள சுமார் 30 லட்சம் முட்டைகள் அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் 60 கிராம் அல்லது அதற்கு மேல் எடையுள்ள முட்டைகள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என கத்தார் அரசு அறிவித்ததால் அந்நாட்டுக்கான முட்டை ஏற்றுமதி 2 மாதங்களாக தடைப்பட்டுள்ளது. இதேபோல் ஓமன் அரசும் இந்திய முட்டை இறக்குமதிக்கான அனுமதியை தற்போது நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் அந்நாட்டு துறைமுகத்தில் நாமக்கல்லில் இருந்து அனுப்பப்பட்ட 2 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இது கோழி பண்ணையாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் ஓமன் அரசுடன் நடுவண் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் விரைவில் முட்டைகள் விநியோகம் செய்யப்படும் என ஏற்றுமதி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சீக்கிரம் இந்த தடைகள் 41 கண்டெய்னர் இருக்குங்கிறாங்க. அது சீக்கிரம் அந்த ரிலீஸ் ஆயிடும். இந்த தடை தற்காலிகமானது. இந்த வியாபாரம் நிஜமா இந்த எக்ஸ்போர்ட் தொடரும். இந்தியன் எக் இல்லாம யாரும் மார்க்கெட் பண்ண முடியாதுனால இன்னைக்கு நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் கொடுக்கிற ஒரு சீப், அதுவும் இல்லாம விலை கம்மியாகவும் கொடுக்கறது இந்திய முட்டைகள் தான்.